شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Welcome to Darul Iman Tamil Islamic Center, Ilampirai, Ramadan Kids Series 2026, Day 11. Today, Qur'an will be recited by Afia Rasool, followed by Quranic stories by Ilampirai students. Jazakumullahu khairan. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون. وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون. أأتخذ من دونه آلهة إن يردني الرحمن بضر لا تغن عني شفاعتهم شيئا ولا ينقذون. إني إذا لفي ضلال مبين. إني آمنت بربكم فاسمعون. قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஓதுகின்றேன். இதற்கிடையில் நகரத்தின் ஒரு கோடியிலிருந்து ஒருவர் விரைந்து வந்து கூறினார், என் சமூகத்தவரே, இறைத்தூதர்களை பின்பற்றுங்கள். எவர்கள் உங்களிடம் யாதொரு கூலியையும் கேட்கவில்லையோ, மேலும் எவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்களோ அவர்களையே நீங்கள் பின்பற்றுங்கள். எவன் என்னை படைத்தானோ, மேலும் எவன் பக்கம் நீங்கள் அனைவரும் திரும்ப கொண்டு செல்லப்பட இருக்கின்றீர்களோ, அத்தகைய ஒருவனுக்கு நான் ஏன் அடிபணியக்கூடாது? அவனை விடுத்து மற்றவர்களை அடிபணிவதற்குரியவர்களாய் நான் எடுத்துக்கொள்வேனா? உண்மையில் கருணைமிக்க இறைவன் எனக்கு ஏதேனும் தீங்கினை ஏற்படுத்த நாடினால் அவர்களின் பரிந்துரை எனக்கு எவ்வித பலனையும் அளிக்காது. அவர்களால் என்னை விடுவிக்கவும் முடியாது. நான் அவ்வாறு செய்தால் வெளிப்படையான வழிகேட்டில் வீழ்ந்து விடுவேன் என்பதில் ஐயமில்லை. நானோ உங்கள் அதிபதியின் மீதே உறுதியாக நம்பிக்கை கொண்டுள்ளேன். எனவே நீங்களும் நான் கூறுவதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இறுதியில் அம்மக்கள் அவரை கொன்றுவிட்டார்கள். பிறகு அவரிடம் சுவனம் புகுவீராக என்று கூறப்பட்டது. அவர் கூறினார், ஆஹா, என் சமூகத்தவர் அறிந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். என் இறைவன் எக்காரணத்தால் என்னை மன்னித்து கண்ணியமிக்கவர்களில் ஒருவனாய் என்னை ஆக்கினான் என்பதனை. ப்ரோ, நாளைக்கு ஹிந்தி எக்ஸாம் இருக்குல்ல ப்ரோ, படிச்சிட்டியா? ஹிந்தி தானே, பார்த்துக்கியா? ப்ரோ இங்கே பாரு ப்ரோ, ஏதோ பெரிய சண்டை நடக்குது போல. வா போயிடலாம். நில்லு, ஏன் பயப்படுற? அப்போ ஃபைட்டு சீரியஸாக நடக்கிறதா?
அண்ணன் எதுக்கு சண்டை போடுறீங்க? எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நாங்கள் தீர்த்து தான்ப்பா பேசுவோம். ஒரு ஆளை 2 பேர் போட்டு அடிக்கிறீங்களே என்ன பாவம் இல்லையா? எதிராக உனக்கு பாவம். வீட்டு வாங்கண்ணா பேசலாம். சரி வாங்க சரி. வந்து உட்காருங்கண்ணே. முகமது அந்த தண்ணி எடுத்துக்கொடு. அஃப்னான் தண்ணி எடுத்துக்கொடு. அவங்க அண்ணா ஏன்னா இப்போ 2 ஆள் ஒரு ஆளை போட்டு இப்படி அடிச்சிட்டீங்க, இது தப்பு இல்லையா? ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு பிரதர்ன்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அவரும் நம்ம பிரதர் தானே, எதுக்கு போட்டு அடிச்சிங்க? அல்ல இது எல்லாத்தையும் பார்த்து தானே பதில் சொல்கிறோம்ல. சாரிப்பா, நான் அவசரப்பட்டு அடிச்சிட்டேன். அது என் தப்பு தான். நான் அல்லாஹ் கண்ணி மன்னிச்சிரு சரியா? சாரிப்பா. சரியா? நல்ல வேலைப்பா, சரியான நேரத்தில் வந்து சமாதானப்படுத்துறீங்க. உங்களுக்கு எப்படி இது தோணுச்சு? ஒரு முஸ்லீம் அநியாயத்தை பார்த்து சும்மா இருக்கக்கூடாது. சூரா யாசீனில் இதை பற்றி ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? நம்மை சுற்றி எவ்வளவோ அநீதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதனால் பலவீனமான மக்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். அநீதியை தடுத்து நிறுத்தும் வாய்ப்பு பெற்றவர்கள் மௌனமாக கடந்து சென்று விட்டால் அவரும் அநீதி செய்தவர்தான். ஒரு முஸ்லிம் பிறருக்கு எதிராக நடக்கும் அநீதிகளை கண்டும் காணாதது போல் சென்று விட மாட்டான். அவன் பிறருக்கு எல்லா நிலையிலும் நலன் நாடுபவனாகவே இருப்பான். அத்தகைய பண்புடைய ஒரு முஸ்லிமின் தீரத்தை குறித்து அல்லாஹ் சூரா யாசீனில் பதிவு செய்துள்ளான். அவர் ஹபீபன் நஜ்ஜார். துருக்கியில் அமைந்த ஒரு நகருக்கு ஏகத்துவத்தை எடுத்துரைக்க 2 இறைத்தூதர்கள் வருகிறார்கள். அம்மக்கள் இருவரையும் பொய்ப்படுத்துகின்றனர். 3ஆவதாக ஒரு இறைத்தூதரை அனுப்ப அம்மக்கள் 3வரையும் சபிக்கின்றனர். பின்னர் அவர்களை கொலை செய்ய திட்டமிடுகின்றனர். அனைத்து மக்களும் சத்தியத்துக்கு எதிராக நின்றபோது அதே சமூகத்தில் இருந்து ஒரு நபர் இச்செய்தியை கேள்விப்பட்டு வெகு தூரத்தில் இருந்து மனம் பதைபதைக்க ஓடி வந்து, என் சமூக மக்களே, சத்தியத்தை சுமந்து வந்திருக்கும் இந்த இறைத்தூதர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என மன்றாடுகிறார். கடும் வெறுப்பில் இருந்த அம்மக்கள் இந்த மனிதரை படுகொலை செய்து விடுகின்றனர். சத்தியத்திற்காக தன் உயிரை அர்ப்பணித்த அந்த மனிதரை அல்லாஹ் சுவனத்தில் புகுத்துகின்றான். சுவனம் நுழைந்த மனிதர், அல்லாஹ் எனக்கு அளித்த அருட்பேற்றை இம்மக்கள் அறிந்து கொண்டால் நன்றாயிருக்குமே என்று தம்மை கொன்ற தம் சமூக மக்களை நினைத்து கவலைப்படுவதை அல்லாஹ் சூரா யாசீனில் பதிவு செய்கின்றான். சுபஹான் அல்லாஹ். இதனை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படி கூறுகின்றார்கள். அவர் உயிர் வாழ்ந்தபோது, என் சமூகத்தாரே, இத்தூதர்களை பின்பற்றுங்கள் என்று கூறி தன் சமூகத்தாருக்கு நலன் நாடினார். மேலும், அந்தோ என் இறைவன் எனக்கு வழங்கிய மன்னிப்பையும் என்னை கண்ணியவான்களில் ஒருவனாக அவன் ஆக்கியதையும் என் சமூகத்தார் அறிய வேண்டுமே என்று கூறி தமது இறப்புக்கு பின்பும் தமது சமூக மக்களுக்கு நலன் நாடியுள்ளார். ஆம், ஒரு மூமின் எல்லா நிலையிலும் பிறருக்கு நலன் நாடுபவராகவே இருக்க வேண்டும். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனுக்கும் உதவி செய்யுங்கள், அநீதி இழைத்தவனுக்கும் உதவி செய்யுங்கள், அவன் இழைக்கும் அநீதியை தடுப்பதின் மூலம். சுபஹான் அல்லாஹ். மண்ணுக்கும் மனிதனுக்கும் ஏற்ற மார்க்கம் இஸ்லாம். எல்லா புகழும் இறைவனுக்கே.